ஏன்னா பப்புனோட வேற ஆடணும். இன்னும் மறுபடியும் பாடலாம். பரம்புக்குடி கொத்துனாரு பவதாரணியை தூக்கி போட்டு குத்துனாருன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்படி உலகம் அப்படி ஆகி போச்சு. என்ன சொல்ற? அதையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்றான். சூப்பர் பாட்டுங்கிறேன். நல்ல பாட்டுன்றாங்க. சரி இருக்கட்டும், நம்ம தாக்குதல உள்ள பப்புன்னு விடுவோம். அப்படிங்க சரியா? அப்படிங்க சரியா வந்து இப்படி வா. பிடிச்சால் பிடிச்சிருவாடா, வேணாம். அந்த பிள்ளைய வர சொல்லவா? தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சொல்லி தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி ஓட்டி மயிலாட வந்தானா. பப்புனு காரணம் 3 தாட்டி கூப்பிடுவேன். சரி, முதல் தாட்டி வந்துட்டியான்னா எனக்கு பயப்பிள்ளைன்னு அர்த்தம். அவன் 3 தடவை கூப்பிட்டு அவன் வரலன்ட்டா அவன்கிட்ட ஐட்டம் இல்லைன்னு அர்த்தம். சரி, அதுக்கு எனக்கு ஒரு வாட்டி கூப்பிடு ஓடியாரேன். எதுக்கு? ஆள் பார்க்கவா? ஆள் பார்க்கவா? அடி முதல் தாட்டி தாக்குதல உள்ள விடுறேன். தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி பருத்தி ஏடா குண்டி குண்டி நெளிக்கிறேன். என்ன பப்புனுக்காரன் எங்க? ஏன் வருவேன்? பேசுன அவனுக்கு அவன்கிட்ட போகாத, அவன் காலை ஒடிச்சுக்கிறான்டி. யாரு? என்கிட்ட வர வேணான்னு சொல்லு. அவனை வெதரை தெருக்கி விட்டு போயிருக்கேன். 2வது தாட்டி பிடிங்க. எதை இதை பிடி. ஓஹோ டேய் தங்கராசு, அவன் ஒரு உதுத்தவைய வாடா வந்து எங்களை அசிங்கப்படுத்துறா. இல்லை தூங்கலை. நாடகம் பேச வந்தாலும் 4 பேர் உள்ள போய் பாருங்க. அந்த முத்துப்பாண்டி பேக் இருக்க தூக்கிட்டு ஓடிட்டேனே. முத்துப்பாண்டியனுங்க போய் பாருங்க. பேக் இருக்க தூக்கிட்டு ஓடிட்டான். நான் முண்டை நான் சொன்னேன். முத்துப்பாண்டி எனக்கு ஃபோன் அடிக்கும் போதே நான் சொன்னேன், தங்கராஜ் என்னைய கண்டா தொடவழியா மோழுவியான்னு நான் சொன்னேன். கேட்டியலா? ஏப்பா உன் பேக்க தூக்க நான் வரவா? என் பேக வேற 3வது டைனல் வச்சு ஃபைனல் டச்சு. ஆஹா வெளிநாட்டு புள்ள வந்திருக்கு. ஏண்டா நாசம் பத்து போனே அழகரு. நீனு சுடிதார போட்டு வந்திருக்கே, விளங்குமாடா? இதுதான் காலத்துக்குன்னா கிளிய மாட்டது கவட்டையில விழுந்தாலும். ஓ நைஸ் உமன், சூப்பரா இருக்கு. உண்மைக்குமே பொம்பளை புள்ள இப்படி ஆளு ஜம்முன்னு இருக்கணும். ஓ தங்கச்சியா? இப்ப ஏன்டா குளிச்சாமி ஏன்டா நாயா தெரியுறியா? 3 பேருக்கு இந்த நோய் எப்படா இருந்துச்சு? ரெண்டு பேருக்கு என் பிதுக்கு மருந்து இருக்கு. முழிங்க நல்லா குடிக்கிறியா? 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கங்க. யாருமா நீ? யாரியா நீயே? ஆள் நல்லா இருக்கியம்மா, அழகா இருக்கியப்பா. ஆனா வாய் சரியில்லடி. உனக்கு பழக்க வழக்கம் சரியில்லையாடா? தொழில பாரு. நீ என் விட்டு தொழில பாரு. உன் விட்டு தொழில தான் நான் பார்த்தனே. உன் விட்டு தொழில தான் நானும் பாத்துக்கிட்டு தான். என்ன நீ பார்த்து கிழிச்ச? நீ என்னத்த பார்த்து புலந்த? நல்ல ஹோம்லி பிகரா இருக்கா, ஆனா வாய் சரியில்லை. பார்க்க நல்ல குடும்பத்து மனுஷனா இருக்கா, ஆனா உன் பழக்க வழக்கம் சரியில்லையே. என்ன நீ புருவ? நீ என்ன பண்ணி புருவ? கிழிச்சிருவியா? என்ன புடிங்கிருவியா நீ? என்னடா கை வைக்காத கலவணி முட்டை போடா. என்னடி கை வைக்கிற? என்னடா பக்கத்துல வர்ற? பொம்பளை புள்ள டீசன்ட்டா நடந்துக்க. ஆம்பளை போய் அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. டீசன்ட்டா பிஹேவ் பண்ற. என்ன பழக்க வழக்கம் சரியில்லாம பண்றீங்க? நீ என்ன ரொம்ப ராங்கா பண்ணிருக்கீங்க? என்ன ரொம்ப தப்பா பண்றீங்க? பொறுமை முக்கியம். ஆம்பளைகளுக்கு அடக்க ஒடுக்க ரொம்ப முக்கியம். அப்படி தரமா ஏறிட்டு அப்புறம் சென்னையாகி போயிருவா. பாத்துக்க, நீ பக்கத்துல வந்தேன்னா பிரச்சனை ஆகி போயிரும். நீ என்ன பண்ணி புருவ? நீ அப்படியே கலட்டி புரிவியா? நீ அப்படியே புடிங்கிருவியா? நீ அப்படியே புடிங்கி அவுச்சு தின்னு வருவியா? அப்படியே புடிங்கி நட்டு வச்சிருவியா? நீ பெரிய உருட்டு குத்து உலகமா? நீ பெரிய ஒரு அடிச்சு நாக்காடி நாராயணே நக்கிருவாரு. போடா. பொம்பளைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பவதாரணி. ஆம்பளைக்கு அடக்க ஒடுக்க ரொம்ப முக்கியம் தங்கராஜ். வாய் பேசினா உடனே கல்யாணம் முடிச்ச முன்னால புருஷன்கார இதுல மூச்சு வத்தி விட்டு அந்த புருஷன்கார மிதிக்கும் போது நான் பாத்துக்கிறேன். உன் வேலை அலுவலகம் நான் தாண்டி உன் புருஷன் பார்த்தாமல. நான் தாண்டி உன் புருஷன். முத்துப்பாண்டி கொடுத்த அட்வான்ஸ் படி உனக்கு 5:45 வரைக்கும் நான் தாண்டி உன் புருஷன். எதுக்கு கை தட்டுறோம்னே தெரியாம தட்டுற வச்சு வண்டி கிளம்பிருச்சு. பழைய சரக்கா இருக்கும் போல படுத்துருப்பா. சொன்ன படுத்துரு பாலையில கொடுத்து படுக்க வச்சுட்டோம். இன்னைக்கு உன் முகரைய பார்த்தாப்புலயே மாடு கிளம்பிருச்சு. இங்க பார், ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆகவே ஆகாது. ஆம்பளை பையலுக்கு இவ்வளவு அகராதித்தனம் எப்பயுமே ஆகாது.
வந்தோடனே என்ன பேசுன பாரு பெண்களை ஏதோ ஈவா பேசுனேன் என்ன பேசுன யாருமே தப்பா பேச கிடையாது நான் ரொம்ப டீசெண்டா தான் பேசுகிறேன் யார் நீயா யார் நீங்க பேசுனீங்களா படுத்திருக்கேன் சிங்கம் ஆமா ஏன் குடிச்சிருக்காரு தெரியுமா ஏன் குடிச்சிருக்காரு இந்த அரக்கனை உள்ள அரக்கனாத்தான் வீட்டுல பொண்டாட்டின்ற ராட்சசி நம்ம அடக்க முடியும் தெரியுதுல தெரியும் அப்ப ஆம்பளை குடிக்கிற ஆள்லாம் கோயில்ல இருக்கிற சாமிக்கு சமானம் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் கல்யாணமே பண்ணாம கையில புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படி கையில அப்புறம் என்னதுக்கு நீ கல்யாணம் பண்ற அப்ப குடிச்சறனால தப்புன்றியா அப்ப நீ கல்யாணம் பண்ணதுனால தப்புன்றியா அப்படி பேச கிடையாது அப்படி பேச கிடையாது கல்யாணம் பண்றவங்கலாம் ஒரு வாழ்க்கை முன்னேற்றக்காண்டிதே யார் சொன்னது நான் சொல்றேன் ஆம்பளைகளுக்கு பாவப்பட்டு வாழ்க்கை கொடுக்கறதே பெண்களுடைய ஈவரக்க குணம் அது யாரு சொன்னா யாரு சொல்லணும் ஒரு பெண்மை கல்யாணம் முடிச்சு புள்ள பார்த்தா முழுமை தாய்மடைறலாம் அந்த பெண்ணாகப்பட்ட பெண்மை அடைஞ்சாதான் நீ ஆம்பளைன்றதே அர்த்தம் ஆம்பளை தப்பா பேசுற யார் அப்ப நீ பொம்பளைய தப்பா பேசுறியா தப்பா பேச கிடையாது நான் தப்பா பேச கிடையாது என்னடா உருட்ட டேய் மொத்தா என்னடா போட்டோ புட்டு தரிச்சு பேர் பாத்துக்க சொத்து போவ நீ எடி நக்கி புற நீ எடி கவனி முண்டை ஆளும் மண்டே மாறு எந்த கூட்டத்துல ஒட்டு மசரை வச்சு ஊரே மாத்திர மானகட்ட சிரிக்கி ஒட்டு மசரி 4 மாசம் சொந்த மசரடி ஓ மயிரை விரிச்சு விடுறி உனக்கு மண்டையில நான் கேக்குறேன் உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசை பாக்குறியாடா அவ அந்த என் குணத்தை பத்தி தெரியாம அந்த பிள்ளை ஒட்டு மசரை இழுத்து விட சொல்லு கக்கூசு விட்டுற விளக்குமார் மாதிரி அதாவது எனக்கு இருக்கு அதை பாரு பொட்டை நான் நக்கு நகன கட்ட பெண்ணுக்கு முத இவ்வளவு ஆணவம் ஆகாது ஆம்பளைக்கு இவ்வளவு அகராதித்தனமோ அடக்கத்தனமோ ஆகவே ஆகாதுங்க என்ன நீ மட்டும் தப்பா பேசுன வண்டி சொன்னங்கிருக்கு ஒரு பொம்பளை இவ்வளவு ராங்க எடுத்து பேசுறாளதான் என் சிங்கம் குப்பரப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் 3 போட்டா கொஞ்சம் தெளிவு இல்லாம மொத்தமும் படுத்துறான் இவன் குடிப்பான்னு தெரியுது இங்க வார் என்ன ஒரு பெண்மகள் போட்டின்னு வந்துருச்சுல நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோம் பாப்போம் மோதி பாப்போம்டா என்ன பண்ணி தகத்துறோம் பாப்போம் என்ன தப்படி முதல்ல வாடா போடான்னு பேச அப்படி தாண்டா பேசுவேன் மரியாதை என்னடா பண்ணுவ வாங்க போங்கன்னு பேசு அப்படி பேச முடியாது நான் எப்பவுமே அப்படி தான் பேசுவேன் என்னடி ரொம்ப பேசுற ஏண்டி பவதாரணி ஏண்டா தங்கராஜ் எங்க முத்துப்பாண்டியா டான்ஸ் கொடுத்தா ரெவடி முண்டையெல்லாம் கூட்டி வந்துக்கிட்டு பக்கா கிரிமினல் முண்டை மணிக்கு இருக்கா பொம்பளை மாதிரியா கொஞ்சமாவது ஒரு நாணத்தோட பேசுறாளா ஆம்பளை பையன் முதலமாவது மரியாதையா பேசுறியா என்னடா என்னைக்கு தாய் குழந்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் என்னைக்குமே நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மண்டை கண்ணை பிடிச்சி திடுற யாரு நீ தலை மண்டை ரொம்ப பண்ணி எடுத்துற நீ பவதாரணி தங்கராஜே குத்து பவதாரணி தர குத்து தங்கராஜே ஒரு நாளைக்கு நான் பாத்துறேன் உன் தலையெழுத்து என் கையில தான் பண்ண முடியும் பாத்துக்கடி பாடா அழகா இருக்கிற எல்லாம் 2 ரக்கர் சேர்த்து நிக்கிட்டு போயிருவேன் நக்கடா உன்னெல்லாம் பவுடர் அடிச்சிட்டு முடியா காலம் பார்த்தா 4 பேர் காரி கட்டி இதுல துப்புவாங்க 2 பேரும் பவுடர் அடிச்சிட்டு காலையில நடப்போம் பாப்போம் யார் அழகா இருக்காங்க நிஜமாதே ஏண்டா அழகரு அப்ப போட்டி வச்சுக்குருவோமா போட்டியா என்னைக்குமே ஆண் வர்க்கத்துக்கு ஆண்கள் ரொம்ப சப்போர்ட் ஆமா யார் நீயா சொல்லிக்கிறதா அத யார் சொன்னா நீயா சொல்லிக்கிறியா நான் மட்டும் எங்க அக்காவுக்கு சப்போர்ட்டியா நீ எச்சிக்கல சப்போர்ட்டானா நீ எச்சிக்கல சொல்றியா பாரு டேய் நீ எச்சிக்கல முண்டை எதுக்கு திறன்னு தெரியும்டா நீ இல்ல இங்க பாரு அழகரு நீ விடிய டப்பு டப்புன்னு அடிச்சாலும் வேடிக்கை தான் பாப்ப நான் கத்துனா கூட அமுக்குறது நான் மட்டும் தான் எத்தனையோ டான்ஸ் இருக்கு இந்த டான்ஸ் மட்டும் தானே சூப்பர் டான்ஸ் சூப்பர் சொல்றானே ஐயோ இந்த இழுவ விளங்குமாடா பாத்துக்கலாம் போட்டின்னு ஆரம்பிச்சிருச்சுல பிரச்சனையை முத்த விட கூடாது செய்கை பண்ணி பார்க்கலாம் ஆம்பளை ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிறுக்கு மண்ட போட்டி கிடைக்கிறா மோதுவமாப்பு சிங்கா சொல்லு மோதுவமா சிங்கம் என்னைய பார்க்கதா உன்னைய பார்க்கதானே தெரியலடா பார்க்கலாம் போட்டி ஆரம்பம் மாடு பிடிமாடா கேட்டேல ஆண் வர்க்கத்திட்ட கேட்டேல ஒரு குரல் வந்துச்சா இந்த பெண்கள் வர்க்கம்லாம் இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன நானும் பப்புனுக்காரனும் போட்டியில் இறங்கியிருக்கோம் இந்த என்னடா மோந்து வைக்கிறியா மூடிட்டு போ காலையில் சரணாசல் அடிச்சாங்க பாரு நீ போயிட்ட நான் ஆடும்போது மட்டும் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கை தட்டணும் என்னது கை தட்டுங்கத்தா கேட்போம் கை தட்டணும் செருப்புட்டு அடிக்க கேள்றா ஓ ஆண் வர்க்கத்திட்ட நீ கேட்டியே ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சாடா நாங்க கேட்க மாட்டோம் இப்ப பாடுறா தட்டுக்கத்தா அப்படி அம்பட்டு புருஷங்காச களவாண்டு கடுகட்டா பக்கம் உழைக்கிற கேஸுங்க எல்லாம் வேலைக்கு தகத்துருவேன் அப்படியே நாங்க மாண்டு இந்த உருட்டு சங்கிலி எடுத்து போட்டதாக்கேன் புருஷர் என்ன சித்திரதை பண்ணியா நான் கேட்கிறேன் ஒரு ஆளுக்கு போடல யாருப்பா வாங்க வாங்க பாப்பு இந்த லூசு மண்டிக்கு பத்தி விடு பாப்பு
அண்ணே வாங்க. நல்ல முண்டடா நீ வேற. நாட்டிய தாரகை யாரு? ஐயோ அக்காஞ்சனா தான் ஆளுக்கு தெரியாது. ஓ வாங்க. நீ ஆல்ரவுண்டர் விட்டு தெருவில் தெரிய போறது உறுதி. வீட்டுல இன்னொன்னு வச்சிருக்கேன். வாங்க. சும்மா வேட்டியை கூட கழட்டி பொத்து வாங்கிடுவேன். வாடாயிட்டா இதை மட்டும் நல்லா படுக்க குத்து பவதாரணிக்கு நல்லா வர்ணிச்சு சொல்லணும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இருச்சுத்தப்பா நான் சொல்றேன். இப்போ உனக்கு மருமக காட்டிங்க, நான் உனக்கு மயன். நான் சொல்றேன் பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்ற மாதிரியே சொல்லி தரேன். உனக்கு என்ன இருக்கு? அன்பே நீ ஒரு தேன் அருவி. சும்மா சொல்லுங்க. அன்பே நீ ஒரு தேன் அருவி. அன்பே நீ ஒரு தேன் அருவி. ஓம் பாவாடையானா உருவி. அவர் கருவி அப்புறம் சொருகி. டான்ஸாக வேளந்தாங்கி நடிக்கும் பவாதாரணி சகோதரி அவர்களுக்கு எம் தனியங்குட்டம் கிராமத்தின் சார்பாக பொன்னாட பத்தி. இதை மட்டும் இப்படி விரிச்சுக்கிட்டு வர்றியே, தார்பாய் கேட்டப்ப எப்போ முறைச்சுக்கிட்டு வர்ற? போயிட்டு வா முருகா. நாடக கலைஞர்களை கருவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுவித்து நாடக கலைஞர்களை கருவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் ரொம்ப நன்றி 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 கடந்த வணக்கம். அப்படியா? ஆமா, ஏன்னா இவதான் கத்துனவ. ஏன்னா இவ உட்கார இடத்துல தக்காளி பிணைஞ்ச வாக்கில் கிடந்துச்சு. என்னமோ ஆயிருக்கு. அண்ணன் தார்பாய் கொடுத்துருக்காரு, உன் தார்பாயை பார்த்து கொடு. இல்ல வேணாம், அவர் கிளியாத தார்பாயை கொடுத்தாரு, நாங்க கிழிஞ்ச தார்பாயை கொடுக்கறது. காலையில பார்த்து செஞ்சு விட்டுறேன். சொல்லுங்க. அப்ப நீ ஆமணி பற வைக்க வேண்டியதாண்டி. தெருவுல தெரியவா? இவன் 4-5 மைக் செட்டை வீட்டுல வச்சிருக்கா, சோழி முடிச்சு 5ஆவது சிக்கிறாத. அதனால தம்பி அவ இவளை வச்சுக்கிறதும் சரி, ஆளுகடலை மீன் பிடிக்க போறதும் சரி, வர முடியாது. கப்பலும் முங்கிரு நீனும் முங்கிருவேன். உண்மையிலே தார்பாய் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. மைக் செட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் ஆரப்பாளையத்துக்கு வந்து 2 பேரும் போவோம். எதுக்கு 2 பேரும் போவீங்க? ஒன்ன வேலை ஆக்கப்பட்டு போயிருவா. பாத்துக்கிறேன். என்னமோ நீ ஆரப்பாளையத்தை மட்டும்தான் சுத்துவ, இது வேறு வீட்டுக்கு. தெரியும் உங்க மேட்ரு என்னமோ நிறைய இருக்குப்பா. அவன் என்ன சொல்றேன் அழகரு, ஆரப்பாளையத்தை நீ சுத்துவேன், இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருமா? வீட்டுக்கு போய் நீ கடைசி சுத்தி தெரியும் எங்க இருக்கான்னு பாப்போம். வேலையை பாப்போமா? பாப்போம். என்னங்கம்மா போட்டி ஆரம்பம். பிரிச்சு வச்சுக்கவா. பழக மட்டும் குத்தாம பவதாரணி கை கொடுங்க. நக்க பராமரி பாரு. வாங்க தம்பி, நமக்கு எதுவும் முத்தம் கொடுக்குறீங்களா? உனக்கு மாசத்துக்கு கொடுப்பேன். இந்த பிள்ளைதாண்டா ஜெயிக்க. பொம்பளை முன்னாடி போகாரா தெருவில் தெரியுவேன். பொம்பளைக்கு தானே எல்லாமே. கொடைக்கானல் போயிட்டு சும்மா வந்துட்டேன். எடுங்க மேலோ அடிங்க தாளோ, எடுங்க மேலோ அடிங்க தாளோ, இதுதான் நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. எடுங்க மேலோ அடிங்க தாளோ, இதுதான் ரொம்ப. அம்மா அழகரு, யானை எதுலயும் அடி வாங்கிருக்கு. இன்னைக்கு தாண்டா எதுல அடி வாங்க கல்லு மணிக்கு இருக்குடா. அடிவட்டு இந்த பிள்ளை தேய்ச்சி நீ தேய்ச்சிக்கிட்டு இருக்க. அட இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை இடிச்சு காஞ்சி வச்சுடா. வேணாம் பிஞ்சு நெஞ்சுடா. ஏன் தங்கராசு, ஒரு நிமிஷம் நான் பப்புன்னு அந்த இடி இடிக்குவா? விளக்க மாதிரி பிஞ்சு வாங்க, மூடிக்கிட்டு உட்காரு. நீ வந்துடாடா, வரியாடா. மண்டபத்துல குறை மயிர் முளைக்காம போயிருப்பதுக்க நாட்ட ரசம் கோட்டை இல்ல, 4 பேரு மொட்டை இல்ல. ஏடா கம்மியா சொல்ற? 4 இல்ல 4000 சேர்த்துக்க. சைதாப்பேட்டை மைதானத்துல தங்க நாட்டணும், நீ எட்டி பார்க்கணும், நான் முகத்தை பார்க்கணும். ஓம் பொழப்பு இவ்வளோடா. கேவலப்பட்டவள ஏடா இப்படின்ற ஒன்று டபக்குன்னு விழுகிறியடா. ஓம் பொழப்பு
நாண்டு இல்ல அண்டமா முனிவர் கூட அடங்கியது அந்த தொண்டனாக்குள்ளதான். நான் மட்டும் ஏமாத்துறேன். இவ்வளவு அடக்குறான்னு நான் ஒரு ஆள் தான் அடக்க முடியும். அவன் இதுக்கு தாங்க வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. நீங்க வேற பொட்டெடுத்து வச்சு விட்டவா முன்னாலே, பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. இதாயா கூலிச்சாமி மயிர் உடிங்க ஆட்டம். எப்படி நல்லா மைத்த பிடுங்கணுமா? சிங்கிளா தண்ணியா போடு. சோலா பெர்ஃபார்மன்ஸ் என்ன தம்பி, டேலண்ட் தெரியாம போயிடும். கண்டிப்பா ஒன்னா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா தனித்தனியா போட்டாதான் அவங்க திறமை வெளியே தெரியும். திறமைய வெளியே கொண்டு வரணும். வருவோமா? ஆமா வரலாம். இப்ப மாடை சோச்சு பார்ப்போம். நம்ம செய்யறதெல்லாம் செய்யுமா இல்ல இடையில கலந்துக்கிட்டு ஓடுமாடு? எங்க அக்காக்கு எல்லாமே தெரியுமியா. அது மாடு கண்டு ஓடாத மாடு. நீ தோத்துருவே. நீ கண்டு ஓட்ட மாடு. நானா போய் ஈத்தெடுத்தேன். நீ வேற அழகர் அக்காக்கன்னு நக்க பாக்குறானே. பாத்துக்கலாம். அது நம்ம வேலை பார்க்கலாம். கோட்டையடி ராசப்பா இவ கூத்து ரொம்ப டக்கரப்பா. இந்த மதுரை பவதாரணி உடலே சத்தியமா தொடலே. இவ யாரையும் தொடவே விடல. என்னமோ சொல்ற மிருதங்கக்கார. கடலை கிட்ட கடலை இவ கரிச கடலை, கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை, கடலை என்ன கடலை அக்காமக கடலை, கடலை என்ன கடலை இவ அக்காமக கடலை. சொந்த ஊரு தூத்துக்குடிடா இவ சொல்ல இருக்கும் சாத்துக்குடிடா. சாத்துக்குடி சொந்த கட்டுமே இவ கூத்தமா தாவே கட்டுமே. அடி வாட்டியே வாசப்படியே பெரிய வப்பேன்னா ஆசைப்படியே. வைக்காத ஒத்த வெடியே அதை ஒத்த வெடி புசு வெடியே. ஒரு முட்டை கடலை, 2 முட்டை கடலை, 3 முட்டை கடலை, கடலை 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 என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை. இதெல்லாம் லாக் எடுத்துச்சு. ஒரு வயர் பாக்ஸ் இருந்தா போடு. வயர் எம்டி இருந்தா சமமாட வேணும். சமமாட வேணும். அவ்வளோ கீழே போடு. அப்புறம் ஆஃப் பண்ணி கீழே வச்சிரு. அப்புறம் எடுத்துக்கிறோம். அமர்த்திரு அமர்த்திரு. விசில் நிறுத்தணும். கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை. திரும்புடா. அந்த 5 வருஷம் எந்திரிச்சு பார்க்குறேன் மகளே. நீ கூட மண்டை விட்டு போடுற. கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை. இப்படி தூக்குறாள். நீங்கள் எப்படா தூக்க முடியும்? காலை நல்லா தூக்கிறேன். இந்த இதில் பேசி இதில் வாடு. பல்லாங்குழி ஆட வாடி 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 வாடி. இதை போடு. இதை போடு. வாயில வைப்பாங்க. பல்லாங்குழி ஆட பல்லாங்குழி ஆட வாடி. பல்லாங்குழி ஆட வாடி.
ஜோரா கை தட்டுங்க. நீங்க கை தட்டுனா தான் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி. அப்பதான் அவங்க தொழில திறமை காட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு மட்டும் கை தட்டுறாங்க, உனக்கு இங்கடா கை தட்டக்கணா? இல்லை பொம்பளையால் தான் நமக்கு எதிரி நினைச்சேன். ஆம்பளை மும்பிட்டு இருக்கு. நீ மூடிக்கிட்டு வாக்காரு. அக்கா ஆடுது நக்குதுண்டுவேன். அவ சும்மாவே திட்டு மட்டும் நீ ரொம்ப ஆடுவாடா. பார்த்துக்குருவோம். எங்க ஆம்பளைக்குன்னு ஆள் இருந்தால் யாராவது கை தட்டுங்க. அப்போ இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. புதிய காலம் அம்புட்டு வரைக்கும் கடலாடியில் கட்டிங் இலவசம். தங்கராசு இது உனக்கு. எங்க அக்காவுக்கு இருக்க கூட்டம். கை தட்டுங்க தாய்மார். ஆத்தா கை தட்டுங்கதா. மஞ்சச்சேலாத்தா பேசாம படுத்துரு. ஒப்ப மகளே நீ இதை குடிய கெடுத்துக்கிட்டு என்ன இக்கிக்கு விடக்கூடாதா? விடவே மாட்டேன். என்ன செஞ்சாலும் எங்க அக்கா செய்வியா? அப்படியா? அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன். அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன். கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து சாப்பிடுறியா? கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து சாப்பிடுறியா? அது மாத்திரம் மட்டுமா? நான் உங்களை தொட்டா மட்டும் நொட்டிக்கிறோமா? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? உங்களை தொட்டா மட்டும் மட்டுக்கிறோமா? பொம்பளையும் கை தட்டுகளா? மாறிடுச்சுங்க. எப்படி மூடிக்கிட்டு படுத்துரு. நீ எந்திரிச்சிட்டியா? நீ ஒத்த காலம் தூக்கு. ஒத்தருவா உனக்கு தாரேன், பக்கத்து எடுத்து வாரேன். ஒத்தருவா உனக்கு தாரேன். உங்க கூட்டம் சேர்ந்து கை தட்டுறாங்க. விடுறா. எந்த நண்டி பெரிய மனுஷனும் அங்கே போனா வேட்டியை அவுத்தாண்டா ஆகணும். இல்லை எம்மா மட்டும் என்ன, நான் சும்மா இருக்க மாட்டேன் தம்பி. வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் சும்மா வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன் ஜெயராசு? எதுக்கு? அதுக்கு தான் வந்திருக்கேன். வாசிக்க மாட்டேன். அதனால பாப்பா வேலையை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வேலையை சிறப்பாக செய்யணும். நீ என்னதான் ஆடினாலும் பவதாரணி உனக்கு நான் தான். போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா. என்னைக்கும் நீதான் நடி எனக்கு பொண்டாட்டி. என்னைக்கும் நீதான் நடி எனக்கு பொண்டாட்டி. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பூத்திருக்கு பட்டுல ரோஜா. எனக்கு நீதான் நடி எனக்கு பொண்டாட்டி. ரெண்டு மூணு பெண்கள் தட்டிக்காங்க. அக்கா பக்கம் தான் தட்டுறாங்க. முடியாதுன்னு சூத்த கடிச்சிருவேன். இல்லை இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? அது கையும் தலையும் படாம எப்படின்னே அடிக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தல. என்னத்த சொல்லி கொடுத்த? ரூம் அடைச்சிக்கிட்டு இதை அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இல்லைண்ணே. நீ என்னத்த சொல்லி கொடுத்த? அது மாதிரி செய்யுமா? எவ்வளோ 7ஆம் நம்பர் ரூம்ல 7ஆம் நம்பர் ரூம்ல நக்குன நீ குத்தடி குத்தடி செய்யல. குத்தடி குத்தடி செய்யணுக்கா. குடிச்சு குத்தடி செய்யணுக்கா. பந்தரில பாவக்கா ஒன்றிய 2 பேர்.
குத்தடி சைனக்கா குனிஞ்சு குத்தடி சைனக்கா அள்ளிட்டாலடா தங்கராசு டான்ஸ் சூப்பர்யா. ஒழுக்கமா உட்கார துணியை குடிக்கி உட்காரு. அவளே சும்மா இருக்கா மேற்கொண்டு சலங்கிய கட்டி விட்டுக்கிறீங்க. விடமாட்டேன் தம்பி அழகரு, நான் அதுக்கெல்லாம் பயந்த ஆள் கிடையாது. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போகவே மாட்டேன். என்னைக்கு விட்ட அது வேற இது வேற தம்பி. வாய்ப்பு மட்டும் கொடு. இவ ஊரோரம் ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா ஏன் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா அதை மட்டும் பண்ண முடியல. என் பங்காளி ஆசையத்தான் அழைக்க முடியல. ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா அதை மட்டும் பண்ண முடியல. என் பங்காளி ஆசையத்தான் அழைக்க முடியல. எனக்கு ஒத்துக்கிறதா காலையில் வாங்கினேன். இப்படிதானே என்ன பேசுறேன்னு ஒன்றும் புரியலையே. இல்லை நான் தலையெல்லாம் ஊண்ட முடியாது. நான் ஊண்டவும் மாட்டேன். ஆண்டா ஊண்டி விடவா? எதை அப்படியே ஊண்டிட்டாலும் அப்படியே 3 அடியில் உள்ள ஒரு போடி முண்டை என்கிட்ட போய் வாயை கொடுக்குறவர் நீ. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், வாய என்ன சொல்ற? நீ எதுக்கு அடிச்ச? எதுக்கு என்ன சொன்ன? இப்போ யோசிச்சு அடிக்கிறேன். முண்டையோ குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தார்பாயை மட்டும் தர மாட்டேன் நீ. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். மாஜமா இருக்கு, பார்த்து இருக்கு, களைஞ்சிரும். ஆமாடா கையை விட்டு பாக்குறேன். குமரனுக்கு கொண்டாட்டம். அது எந்திரிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஏன்டா சித்ரா? நானும் எந்திரிச்சாத்த முடிச்சிருப்பேன். அப்படியே மேலே விழுந்து தகை தெரிஞ்சிடும். உட்கார வைக்கிறோம்ட. பானையை கவிட்டாச்சு.
குமரனுக்கு கொண்டாட்டம். வெளியே வர போறியா? குள்ளத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். பல்லுப்படாம செய்ய, பல்லுப்படாம தூக்கு. தங்கராசு எங்க அக்கா சூப்பரியா. அழகர் தம்பி, ஆட்டம் ஆடுறோம்ன்றக்காண்டி எதை வேணா ஆடக்கூடாது. பொம்பளை ஆளுங்க தண்ணி தூக்கி பழக்கம் இருக்கு. சரி, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா அசால்ட்டா தூக்குறாங்க. நம்மள மாதிரி ஆம்பளைகளுக்கு சரக்கு அடிக்கிறப்ப வாட்டர் கேனை தூக்கி தான் பழக்கம். நம்ம சத்துக்கு இது போதும், தெரியுமா? அது தண்ணி கொடுத்ததை கடிச்சு பொம்பளை ஆளுகளை பல்லுட்டா தூக்கிட்டு வருது. ஆமா, கையில தூக்கி பழக்கமா இருக்குல்ல, அந்த கிரிப்ல தூக்குதுங்க. நமக்கு இதை திறக்கவே சரியா போச்சு. எப்படி தூக்குறே மட்டும் பாருங்க. அதுனா தண்ணி கொடுத்ததுல வாய வச்சிச்சு. நீ என்ன ஆல்ரவுண்டுக்காரா, ஒழுக்கமா இருந்துக்க. அதனால பாப்பாவை நம்மள வேற ஆங்கில செய்வோமா? இதோ உங்களுக்காண்டி. ஆஹா, ஒன்னு நினைச்சு மாமா நான் ஊருக்கு போனேன். ஆமா, நினைச்சு மாமா நான் ஊருக்கு போனேன். நினைப்பா நெஞ்சுக்குள்ள இருக்க, நினைப்பா நெஞ்சுக்குள்ள இருக்க. தனனா 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 இந்த விளக்க மரம் தான் எடுத்துவாங்க. நாட்டுல வாய வைக்க வெட்டிய அலை இருக்கு. அங்க பூமாலை ஒரு பாவையாகுமா, பூமாலை ஒரு பாட்டு பாடுமா. இது பார்க்க பார்க்க கொடுமை, இதை கேட்க கேட்க கொடுமை. இதை யார்தான் சொன்னது? பவதாரணி, பவதாரணி படுக்கிறியா? நீ படுத்து சுத்துறியான்னு கேட்டேன். நம்ம குடும்ப மானமே இதுல தான் இருக்கு, அதுக்கு சொன்னேன். நான் போறேன், நீ ஆள் படுற. சோற ஓடுறாங்க. 15 இங்கே வேலை இல்லை. உனக்கெல்லாம் 500 ரூபா தேவையில்லை.
அடுத்து நானும் டான்ஸும் சேர்ந்து முண்டமா ஆட போறேன். அப்ப நல்லா இருக்கு தங்கராசு. எச்சி ஊறி வந்துருவேன் 2 பேருக்கும். இந்த காசை வாங்க எம்புட்டு சித்திரவதை. தங்கராசு நீ மட்டும் கம்மாயில போய் ஆடு, அக்கங்க ஆடட்டு. என்ன பேர் அதான் உண்மைக்குமே பப்பு டான்ஸு எத்தனை சித்திரத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. டார்லிங் பா பா, நமக்கான பிரம்ம முகூர்த்தம் இதுதான். இந்த நேரம் உன்னை நான் லவ் பண்ணாத உனக்கு சென்னை நிற்கும். முருகனுக்கும் வள்ளிக்கும் எப்படி 5:30 மணின்றது பிரம்ம முகூர்த்தமோ, பப்புனும் டான்ஸுக்கும் 12 to 12 பிரம்ம முகூர்த்தம். வானே நல்லா இருப்பேன். குளிச்சாமி ஏழை முடிஞ்சே எடுத்துக்க ஹலோ. இதே மாதிரி தான் ரூமை ஒதுங்க வைக்கிறது, சுத்தப்படுத்துறது, இந்த வேலை மட்டும் தான் குளிச்சாமி. பேர் சொல்லாத நபர் டான்ஸை பாராட்டு 500 ரூபாய் அன்பளிப்பு அளிச்சிருக்காரு. டான்ஸ் சூப்பரா. ஆம்பளைன்னே உயிரை கொடுத்தானே ஒரு வைக்கு 10 ரூபா கொடுக்கல. பொம்பளைக்கு மட்டும் எதுக்கு தேவை புரியும். நல்லா 500 ரூபா கொடுத்த யாரும் தெரியல. உங்க காலில் விழுந்து கேட்குற, நீ வேடிக்கை தான் பார்க்க போற, அமுக்கிறது நான் மட்டும்தான். எதுக்கு தேவை? அன்பு தங்கச்சி ரஞ்சிதா சார்பாக யாரு தான் தங்கச்சி 200 ரூபா. அன்பு தங்கச்சி ரஞ்சிதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பேர் சொல்லாத அன்பு உள்ள மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாமாவா? அதுக்கு தான் நீ 500 கொடுத்தியா? அப்பத்தே மாமா எம்பிட்டு பேத்த மாமான்றான்னு எனக்கு தான் தெரியும். பொண்ணையுதே மாமானுதே என்ன அவனதுக்கு அதுதானே அவனுக்கு சரணா ஸ்டோரில் வாங்கி கொடுத்து. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிடந்து நன்றி. அதனால பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சிதா, ஆமாம், அன்பு செல்லக்குட்டி ரஞ்சிதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா மட்டும்தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்லை. ஆமா, மற்ற பெண்களும் கொடுக்கலாம். ஆமா, காசு எடுத்துட்டு வரலையா? புருஷன் சும்மா இருந்தா ஓட்டி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டில் பிஞ்ச செருப்பு இருந்தா எடுத்து வந்து கொடுங்க, ஓட்டி விட்டுறலாம். என்ன புருஷனுக்கு 2 நாள்ல கை இழுத்துறோம். காசு இல்லையா? இந்த காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறத கூட அவுத்து கொடுத்துருப்போம். வந்து செருப்புட்ட வத்து வத்து அடிங்கன்ற திருந்த மாட்டேங்கிறான். டார்லிங் சொல்லுங்க, காதலை பண்ணுவோமா? பண்ணுங்க பாப்போம். உனக்காண்டி நான் பண்ணக்கூடிய காதல் ஐ லவ் யூ. அப்படின்னா உனக்கு பொசு பொசுன்னு வருது, இன்னும் இருக்கு. ஆளு மண்டையும் பாரு. இதோ உனக்காண்டி என்னுடைய காதல் கண்ணி கரிசக்காட்டு பூவே என் கருவாட்டு மண்டையே. ஐயோ ஐ லவ் யூ. சொல்லுங்க, உனக்காண்டி என்னுடைய காதல் எப்படின்னா